ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுக்கு. இனி அடிக்கடி பார்ப்போம். எப்படி அப்பாவுக்கும் சாருக்கும் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்களோ, லைக் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணீங்களோ, அதே மாதிரி எங்களுக்குமே ஒரு அன்பாவோட சொன்னீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ரெடியாக இருக்கிறோம். ஸோ ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு நாங்கள் ரெடி. சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், கலக்குவோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப புதுசாக இருக்குது டு see you on this joyous occasion. ஸோ நீங்கள் எல்லாரும் என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி எல்லாரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணுறது. அண்ட் நீங்கள் என்னை எல்லா ஒரு ஸ்டேஜில் பார்த்துருக்கீங்க. ரைட் ஃப்ரம் when I was a child, ஸ்கூல் போகும்போது, காலேஜ் போகும்போது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜ் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், எனக்கே ரொம்ப புதுசு. ஸோ உங்கள் சப்போர்ட், உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக எங்கள் 2 பேர் மேலே தேவை. ஜஸ்ட் லைக் ஹவு யூ சப்போர்ட்டட் அப்பா அண்ட் ராமையா சார். ஸோ ஆமாம். ஸோ உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே இருக்கணும். அண்ட் எனக்கு எங்கள் வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து, ரொம்ப அந்த எவ்ரி ஆஸ்பெக்ட்ல எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. டு எக்ஸ்பிரஸ் மை வியூஸாக இருக்கட்டும், தாட்ஸாக இருக்கட்டும், என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு அப்படியே இன்னொரு ஃபேமிலி கிடச்சிருக்கு. அண்ட் உமா ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் எல்லா விஷயத்துலேயும் ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ். ஸோ ஐ எம் வெரி வெரி லக்கி. அண்ட் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் டெஃபினெட்லி தேவை. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு எப்பொழுதும் வணக்கம். இன்னைக்கு ஸ்பெஷல் வணக்கம். காரணம், தந்தை அப்படின்ற ஒரு ஸ்தானத்திலிருந்து பேசுகிறது ஒரு நெகிழ்வான விஷயம். இந்த இடம் என்பது நான் நிற்பதற்கு காரணம், மேலே இருக்காங்க அம்மா அப்பா. என்னை இயக்கி கொண்டிருப்பது அவர்கள் வளர்த்த வளர்ப்பு. என்னிடம் ஒன்றுமில்லை. ஸோ அதை நான் தெளிவாக இருக்கேன். நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன் அப்படின்னா தட் ஆல் கிரெடிட் கோஸ் டு மை டேட் அண்ட் மாம் தான். இவர்கள் ஏதாவது சாதித்தால் அது நான் சாதித்ததாக பொருள். இவர்கள் பிறக்கும் குழந்தை சாதித்தால் அது இவர்கள் சாதித்ததாக பொருள். எனக்கு இறைவனிடம் அந்த பொறுப்பை கொடுத்துருந்தேன். எங்கள் பாப்பாவை நான் முதல்ல சந்தித்த பொழுது எங்கள் பாப்பா கிட்ட சொன்னது தான், அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல சந்தித்த பொழுது பாப்பா கிட்ட சொன்னது, ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய நிம்மதி என்பது அவங்க தாய் தந்தைகிட்ட இருக்கு. அதற்கப்புறம் வீதியில் விளையாட போற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ அவங்கள்ட்ட போகுது அந்த நிம்மதின்ற பால். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்க அவங்களோட கேரக்டர் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணும். அந்த நிம்மதின்ற போல அவங்கள்ட்ட போகுது. பாடம் சொல்லி கொடுக்கும் வாத்தியார்ட்ட போகுது. கல்லூரிக்கு போறவங்களும் அதே தான் தொடருது. நண்பர்கள் யார், பக்கத்தில் இருப்பது யார், யாரிடம் இறைவன் கைகளுக்கு தூண்டுகிறான், யாரிடம் இறைவன் நம்மளை மாணவனாக சேர்க்கிறான். வேலைக்கு போகிற பொழுது நம்மளை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போகிறது அந்த நிம்மதி. இப்படி ஒவ்வொரு நிம்மதியாக போகிற பொழுது அதற்கு அப்புறம் பர்சனல் வாழ்க்கை என்று வருகிற பொழுது நமது நிம்மதிங்கிற வாழ் நம்மளை கரம் பிடிக்க போகக்கூடிய வாழ்க்கையுடைய துணைகிட்ட போகுது, நம்ம மனைவி கிட்ட போகுது. அதே போல என் மனைவி கிராமத்தில் கல்யாணம் பண்ண பெரியம்மாவோட பேத்தி. அதற்கு பிறகு என் மனைவி கன்சீவ் ஆகிற பொழுது என் மூலமாக இந்த சிசு உருவாகி இருக்கு, இந்த பூமியில் பிறக்கிற போது இந்த சிசு ஆரோக்கியமாக பிறக்க வேண்டுமே என்ற நிம்மதி அங்கு போகுது. அந்த மனைவியுடைய அந்த கற்பம் சூழ்ந்திருக்கிற போது இந்த வயிற்றுல போகுது. அதே போல நிம்மதிங்கிற வாழ் மறுபடியும் சுழன்று இவன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பொழுது ஏன் ஒழுங்கா பிறக்கணுமே போச்சு. இப்படி தொடர்ச்சியாக போகிற பொழுது என் மகளுக்கு வரம் தேடுகிற பொழுது மருமகன் நல்லா இருக்கணுமே, அவருக்கு எந்த விதமான அந்த மாதிரி அவன்கிட்ட போச்சு, மருமகன்கிட்ட போச்சு. அந்த மருமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கூட என் மகனிடம் தான் கொடுத்தேன். காரணம், ஒருவருக்கு 2 குழந்தை இருக்கலாம், 3 குழந்தை இருக்கலாம். எனக்கு 2 குழந்தை. எப்பா, எனக்கு மருமகன் அமைவதை விட, உங்க அம்மாவுக்கு மருமகன் அமைவதை விட, உங்க அக்காவுக்கு கணவன் அமைவதை விட உனக்கு மைத்துனும் சரியாக அமைய வேண்டும்.
நாங்கள் இருக்கும் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்டவர்கள் இணைபெரியாத சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஸோ நீ சொன்னீங்கன்னா மகளை கொடுத்துருவேன். ஸோ அப்படிதான். ஸோ இந்த நிம்மதி என்பது தொடர்ச்சியாக என் மகள் இப்ப இறுதியாக எங்க பாப்பாட்ட சொன்னேன், அம்மா இறைவன் உங்களை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துட்டான். நிறைய பேச போறோம். முதல்ல அப்பா அங்கிளை பார்க்கிற போது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க உனக்கு இருக்கணும்னா அது மாதிரி பாப்பாட்ட சொன்னேன், அம்மா இந்த நிம்மதி என்கிற பால் இப்ப ஒரு மடிக்கு வந்துருக்கா செல்லம். சோ எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொன்னேன். வீட்டுக்கு மருமகளாக இருந்தாலும் எங்களுக்கு மகள் தான். எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே அங்க பாப்பா கையில போயிருக்கு. ஸோ அதுதான் பாப்பாட்ட வலியுறுத்தி சொன்னேன். இதெல்லாம் தாண்டி எனக்கு இது வந்து சுமையா சுகமா அப்படின்னா சுகம், ஆனால் சுமையான சுகம். காரணம் பார்த்தது ஒரு சுயம்பு. அர்ஜுன் சார் நான் வந்து சம்பந்தியாக பார்க்கவில்லை, நான் சார் தான் கூப்பிட்டு இருக்கேன், அவனு சார் தான் கூப்பிடுறான். நான் என் உயரம் தெரிந்தவன், நான் எல்லா ஸ்டெப்பையும் அளந்து வந்து வச்சுதான் வந்திருக்கேன். யாருடைய எள்ளி நகையாடலுக்கு நான் இந்த விதத்தில் காரணமாயிடக்கூடாது. பயந்து வாழ்க்கையை தாழ்வு மனப்பான்மையோடு ஒவ்வொரு நிமிடம் நகர்த்தி கொண்டிருக்கிறவன். உங்களெல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சோண்டு சம்பளம், பெரிய அளவு முரட்டு மாடி பங்களாக்கெல்லாம் கிடையாது. எவ்வளவு சிரிச்ச முகத்தோடு அழைத்த குரலுக்கு ஓடி வர்றீங்களே என்ற போது உங்களை பார்த்து ஒவ்வொரு முறை வியப்பேன். அது மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி வீழ்ந்த சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கேன். சார் காலமும் கடவுளோ அவரை எங்களுக்கு சம்பந்தியாக நியமிச்சிருக்கு. அவரை பார்த்தா ஏதோ சுயம்பாக வந்தவர். மரியாதைக்குரிய விஜயகுமார் சார் சொல்லப்படுது, படித்த பிள்ளை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சீனாவும் கை விட்டு தனியாக இருக்கிற பொழுது இருக்கிற புது மனைவி அவங்களுடைய நகையெல்லாம் வாங்கி சேவகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து தான் இன்று அடையாளப்படுத்திக் கொண்டு சுயம்பாக வந்தவர். நான் ஒரு சுயம்பு என்றால் எனக்கு முன்னோடி சுயம்பு அவர். அவரை நான் சம்பந்தியாக பெற்றதில் என் தாய்க்கும் தந்தைக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்றேன். இந்த உறவு நீடிக்கும். நிச்சயமாக சினிமா குடும்பம், கலை குடும்பம், மற்ற எத்தகைய சூழ்நிலை ஒரு மான் நிலை சென்றால், ஒரு பிள்ளையை ஓடி சென்றால் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்வதை போல நேற்று வரை நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் முதலமைச்சர் உட்பட அரசியல் பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் மூலமாக இந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இரண்டு குடும்பத்தின் சார்பில் ஒரே ஒரு விஷயம், எப்பொழுதும் எங்களிடம் பேசலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஸோ அந்த உரிமை உங்கள்கிட்ட இருக்கோ. எந்த விதத்திலும் இந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எங்களது நகர்வுகளுக்கு எப்படி பின்புறமாக இருந்து அடுத்து நகர்த்தி கொடுத்தீர்களோ இந்த குழந்தைகளையும் எதிர்காலத்தில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்து எது வேண்டுமானாலும் எங்களிடம் சொல்லலாம், உரிமை இருக்கிறது. ஸோ அப்படி உங்கள்கிட்ட அந்த பணிவை மட்டும் வைத்து நான் விடைபெற்றுக் கொள்ள நன்றி.